ஹாய் ஹலோ. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய துறையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி 100% இது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா. ஸோ மத்திய அரசு பணி தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்போ ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் ப்ரோ தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வேகன்சி இருக்குது, அதே மாதிரி புதுச்சேரியில் வேகன்சி இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். CRE காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன ப்ரோ காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா, நம்ம ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மருத்துவமனைகளுக்கு எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிற அதில் இருக்கிற டெக்னிக்கல் வேகன்சி, நான் டெக்னிக்கல் வேகன்சி இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ டெக்னிக்கல் வேகன்சி நான் டெக்னிக்கல் வேகன்சி அப்படின்னா, டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ரிலேட்டடாக உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் வந்துடும். நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸ் சம்மந்தமாக உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்குமே பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு இந்த மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு, ஜூனியர் இன்ஜினியரு, அசிஸ்டண்ட் இன்ஜினியரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லா போஸ்டிங்குமே பார்க்க வேண்டாம். நிறைய போஸ்டிங் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. காமனாக சில போஸ்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் LDC லோவர் டிவிஷனல் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்மக்கிட்ட ஸ்கில் இருந்தாலே போதும். 35 வேர்ட்ஸ் per minute. ஓகேங்களா. இந்த ஸ்பீடில் வந்து நம்ம வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் ஒரு ட்ரைனிங்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை கிடையாது, நமக்கு ஸ்கில் இருந்தாலே போதும். ஸோ லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட். இதற்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். அந்த டிகிரியோட இப்போ சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, LDCலேருந்து ப்ரொமோட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம UDCன்னு சொல்லுவாங்க, அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு. நம்ம நார்மலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து டைப்பிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து டைப்பிஸ்ட்டுன்னு சொல்லாமல் LDC லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அதே மாதிரி அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் CRE 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். கிரியேட் நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளை. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த LDC லோவர் டிவிஷன் கிளர்க் இதை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வேகன்சிக்கும் அவங்க வந்து ஏஜ் லிமிட் பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட். ஓகேங்களா. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இதை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் 18லேருந்து 30 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஜென்ரல் டர்னுக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். SC/ST கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி OBC பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PWD பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இவங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேங்களா. எல்லாமே ஓகே ப்ரோ. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. LDC இந்த லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் கிரேட் லெவல். ஓகேங்களா. 35 வேர்ட்ஸ் per minute அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 35 வேர்ட்ஸ் per minute வந்து இங்கிலீஷில் நம்ம வந்து டைப் பண்ணணும்.
இது பார்த்திங்கன்னா சீனியர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிறது சீனியர் கிரேடுக்கு உள்ள அந்த ஸ்பீடு. ஸோ 10 மினிட்ஸில் நம்ம வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.